திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சாலையோர பழ வியாபாரிகள் பழ விற்பனைக்கு அங்காடி கட்டித்தரக் கோரி நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆரணி புதிய பேருந்து நிலையம், காந்தி சாலை, பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் 100க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் சாலையோரத்தில் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் எந்த முன்னறிவிப்பும் இன்றி சாலையோரங்களில் கடைகளை அமைக்கக்கூடாது என்று கூறி அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனால் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள சாலையோர பழ வியாபாரிகள் சங்கத்தினர் ஒன்றிணைந்து ஆரணி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு பழ அங்காடி கட்டிடம் கட்டித்தரும்படி கோரிக்கை விடுத்தனர். திமுக அரசின் நகராட்சி அதிகாரிகள் முதலாளி வர்க்கத்திற்கு சாதகமாக செயல்பட்டு சாலையோர சிறு வியாபாரிகளை ஒடுக்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். 80-70 குடும்பம் நாங்கள் காலங்கள் 50-60 வருஷமாக நடைபாதையில் தான் வியாபாரம். இப்போ நடைபாதையை அகற்றிட்டாங்க. இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இது இப்படியே போனால் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம். அதுக்கு அடுத்த நடவடிக்கை நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். என்னென்னு நாங்கள் முடிவு செய்வோம். புது பஸ் ஸ்டாண்ட் பின்னுப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட் இடித்து கடைக்கே கட்டணுன்றாங்க. அதில் நாங்கள் ஒரு 80 பேர் 75 பேர் இருக்கோம். எங்களுக்கு சின்னது ஒரு திட்டமாக வியாபாரம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு கடைங்க கட்டித்தர மாதிரி ஆணையரோடு நான் கேட்டுக்கொள்கிறோம்.